லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய திருதியா ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி மே 12 வரை. ஆந்திர மாநிலத்தில் இன்று மாலை 6 மணியுடன் ஓய்கிறது தேர்தல் பிரச்சாரம். 175 தொகுதிகளை கொண்ட ஆந்திர சட்டசபைக்கு நாளை மறுநாள் வாக்குப்பதிவு. நான்காம் கட்ட மக்களவைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவு. 10 மாநிலங்களில் உள்ள 96 தொகுதிகளில் பிரச்சாரம் ஓய்வதால் தலைவர்கள் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பு. சத்தீஸ்கரில் பாதுகாப்பு படையினர் நடத்திய என்கவுண்டரில் மேலும் 12 மாவோயிஸ்டுகள் சுட்டுக் கொலை. மாநிலத்தில் நக்சல்வாதம் விரைவில் ஒழிக்கப்படும் என முதலமைச்சர் விஷ்ணு தியோசாய் திட்டவட்டம். டெல்லி மற்றும் புறநகர் பகுதிகளில் 70 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய புழுதி புயலால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. கடும் வெப்பம் வாட்டி வதைத்த நிலையில் மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழலுக்கு மாறியது தலைநகரம். டெல்லியில் புழுதி புயல் வீசியதால் ஜெய்ப்பூருக்கு திருப்பிவிடப்பட்ட 9 விமானங்கள். இந்திரா காந்தி விமான நிலையத்திலிருந்து புறப்படும் விமானங்களும் பல மணி நேரம் தாமதம். தமிழகத்தில் மே 14ஆம் தேதி வரை வெப்ப அலை வீசும் வாய்ப்பு இல்லை என இந்திய வானிலை மையம் தகவல். தமிழக உள் மாவட்டங்களில் 3 நாட்களுக்கு பகல் நேர வெப்பம் இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என கணிப்பு. மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களின் சில இடங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு. மதுரை, விருதுநகர் உள்ளிட்ட தென் மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் ஞாயிறன்று கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். பத்தாம் வகுப்பு தேர்வு எழுத தவறியவர்கள் மற்றும் தேர்ச்சி பெறாதவர்கள் இன்று முதல் துணைத் தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம். மறுகூட்டல் மறுமதிப்பீடு செய்ய மே 15 முதல் 20 வரை விண்ணப்பிக்கலாம் என்றும் அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவிப்பு. சவுக்கு சங்கர் மீதான 3வது வழக்கில் வருகிற 24ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதித்தது எழும்பூர் நீதிமன்றம். யூடியூபில் யார் மனதையும் புண்படுத்தும் வகையில் பேச மாட்டேன் என சவுக்கு சங்கர் எழுத்துப்பூர்வமாக நீதிபதியிடம் கொடுத்துள்ளதாக அவரது வழக்கறிஞர் தகவல். அட்சய திருதியை நாளின் இரவிலும் தமிழ்நாட்டில் உள்ள நகை கடைகளில் திரண்ட மக்கள். செல்வம் பெருகும் என்ற நம்பிக்கையில் ஆர்வத்துடன் நகைகளை வாங்கியதாக நகைக்கடை உரிமையாளர்கள் தகவல். அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் சேர இதுவரை 1,12,000 பேர் விண்ணப்பம். 20ஆம் தேதி வரை அவகாசம் இருப்பதால் விண்ணப்ப பதிவு அதிகரிக்கும் என உயர்கல்வித்துறை அதிகாரிகள் தகவல். கர்நாடக நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழையால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரிப்பு. பிலிகுண்டுருவில் நீர்வரத்து 1200 கன அடியாக உயர்ந்திருப்பதாக அதிகாரிகள் தகவல். சென்னையில் செல்ல பிராணிகளை வளர்ப்போர் ஒவ்வொரு ஆண்டும் உரிமம் பெற வேண்டும் என மாநகராட்சி அறிவுறுத்தல். தவறும் பட்சத்தில் உரிமையாளர்கள் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை. உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியதை அடுத்து 51 நாட்களுக்கு பின் திஹார் சிறை எண் 2 வெளியே வந்தார் கெஜ்ரிவால். கட்சி கொடியை ஏந்தி பட்டாசு வெடித்து கெஜ்ரிவாலை வரவேற்ற ஆம் ஆத்மி கட்சியினர். மல்யுத்த கூட்டமைப்பின் முன்னாள் தலைவர் பிரிஜ்பூஷனுக்கு எதிரான பாலியல் வழக்கில் போதுமான ஆதாரங்கள் உள்ளதால் குற்றச்சாட்டு பதிவு செய்ய டெல்லி உயர் நீதிமன்றம் உத்தரவு.
விசாரணையை எதிர்கொள்ள தயார் என பிரிஜ்பூஷன் அறிவிப்பு. உள்நாட்டில் அனுமதிக்கப்படாத மருந்து ஏற்றுமதிக்கான தடையில்லா சான்று பெற புதிய நடைமுறை அறிமுகம். மத்திய மருந்து கட்டுப்பாட்டு அதிகாரிகளிடம் மட்டுமே தடையில்லா சான்றுகளை பெற உத்தரவு. சைபர் குற்றங்களில் தொடர்புடைய 28,200 செல்போன்களை உடனடியாக முடக்க தொலைத்தொடர்புத்துறை உத்தரவு. சந்தேகத்திற்குரிய 20 லட்சம் செல்போன் இணைப்புகளை ஆய்வு செய்து முடக்கவும் நடவடிக்கை. இயக்குநர் வெங்கட் பிரபு இயக்கி வரும் கோட் படப்பிடிப்புக்காக நடிகர் விஜய் துபாய் பயணம். சென்னை விமான நிலையத்தில் முகத்தை மறைத்தபடி சென்றதால் விஜயை பார்க்க முடியாமல் ரசிகர்கள் ஏமாற்றம். லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய திருதியா ஆஃபர். சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி மே 12 வரை.